ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌச்சௌ வச்சு கூட்டு எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் அதையும் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சௌவையும் சேர்த்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அதோடு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றினோடனே ஒரு ஸ்பூன் நீங்கள் சாம்பார் பொடி இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வத்தல், நீங்கள் உங்கள் காரக்கு ஏற்றாப்புல எத்தனை வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்கிருச்சு. இறங்கினோடனே நல்லா கடைஞ்சிட்டு நம்ம இங்கே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இது ரைஸு சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.